கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தர் இயேசு மாறிடாரே. கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தர் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அடிமை ஒரு சாட்சியாய் நிறுத்தி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். என் பிள்ளை நேற்றைய தினத்தில் தாயகத்திற்கு சென்றிருந்தான். இந்த நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. சுகபத்திரமாய் கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் சோத்திரம் உண்டாவதாக. சபையார் எல்லாரும் வந்து என் பிள்ளையை வழி அனுப்பி அவனை பத்திரமாக அனுப்பி வைக்க என் தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாம சோத்திரம் உண்டாவதாக. இப்போ செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 15 21. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்கள் அல்லவா, வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பாத்தீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அநேக ஜனங்கள் 5000 புருஷர்கள்னா அவங்க மனைவிமார் ஒவ்வொரு புருஷர்களுக்கும் எப்படி ஒரு 5-6 மனைவிமார் இருப்பாங்களா, அவங்க பிள்ளைங்க எப்படி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு கணக்கில் போடலை, பைபிளில் போடலை. எத்தனை ஜனங்கள் அவரை நம்பி வந்திருந்தாங்க. அப்பொழுது அவங்களுக்கு எல்லாம் பசிக்குமே. நம்ம ஆண்டவர் பார்த்தது எவ்வளோ கரிசனை உள்ள தேவன். அவங்களுக்கு எல்லாம் பசிக்குமே, அவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது பாருங்க, ஒரு பையன் ஒரு 5 அப்பமும் 2 மீன் வச்சிருக்கிறான். அப்போ அந்த அப்போ 2-3 நாள் அவங்க நடந்து தான் வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை சாப்பிடாம வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறாங்க அந்த பையனை, அந்த குழந்தைய. 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 புருஷர்களை போஷித்த தேவன். அதை தான் நம்ம ஆண்டவர் சொல்றாங்க, முன்கூட்டியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்மளை இந்த தேசத்துக்கு இருந்து நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், அங்கே பிறப்புக்கு என்ன வழி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி தான் நம்ம இங்கேருந்து கொண்டு போவாங்க. அதுதான் உறுதி. அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மீன் வாயிலே யோனாவே முழுங்கினாங்க இல்லையா, அதே போல ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, நினிவே பட்டணத்துக்கு போகணும்னு யோனாவை சொல்லும் போது யோனா என்ன செஞ்சிருக்கிறான், இல்லை நம்ம அந்த பட்டணத்தில் வந்து நம்ம மனம் திருப்ப முடியாது, நம்ம தப்பிச்சிடலான்ட்டு போனான். அப்போ பாருங்க, மீனுக்கு கட்டளை இருக்கிறாங்க. முதலையே இவன் போறான், இவன் அங்கே வழியா போக மாட்டான்னு சொல்லி மீனை ஆயத்தப்படுத்தி அது மீன் வயிற்றுக்குள்ளே டைஜஸ்ட் ஆகாமல் 3 நாள் கழிச்சு அவர் எப்போ கட்டளையிடுறாங்களோ அப்போ போய் வாழ்ந்து பண்ணினது. அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா நமக்காக எவ்வளவு யுத்தம் பண்ணி, எவ்வளவு எங்கெங்கெல்லாம் யார் மனசுல எல்லாம் யார் இடத்துல எல்லாம் நமக்காக பேசுறாங்க, நமக்காக எவ்வளவு கிருபையால நம்மளை நடத்திட்டு வர்றாங்க. ஒரே ஒரு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னால எங்க மதுரை பக்கத்துல ராஜபாளையம் ராஜூஸ் அப்படின்னு சொன்னா போய் கேட்டா அந்த ஊரை பத்தி சொல்லுவாங்க. ராஜாக்களா அப்பா அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம போகவே முடியாது. அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துல நாங்க கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டோம், கர்த்தர் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பொழுது நாங்க சொன்னோம், அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே வெளியே போக மாட்டோம் அப்படி எல்லாத்தையும் சாட்சி சொன்னேன் அன்னைக்கு. அப்போ என்ன செஞ்சோம், நான் சொல்லிட்டேன் அம்மாட்ட, அம்மா அப்படியே கல்யாணம் பண்ணாலுமே இந்த ராஜ சமுதாயத்தில் தான் வருவாங்க, எனக்கு வேண்டாமா கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவங்க என்னுடைய கணவனுடைய அப்பா வந்து அந்த ஊர்லயே பெரிய கோயில்ல ஒரு தர்மகர்த்தா. அப்போ அவங்க தம்பி வந்து RSS கட்சி தலைவர். இப்படிலாம் இருக்கும்போது அவர் முன்கூட்டியே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் தெரிஞ்சுக்கிட்ட தேவன். சரி, இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளை கொண்டு வரணும்னா கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க வரவே முடியாது, யாருமே தெரிஞ்சுக்க முடியாது, போகவும் முடியாது, சபைக்கு போகவும் வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இது.
அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் தெரிந்துக்கிட்டு என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. கல்யாணம் நடந்தது. அப்போ நான் சொல்லிட்டேன் அம்மாட்ட, அம்மா என் வாழ்க்கையில் வாழ முடியாதும்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்ல ஒரு வசதியான குடும்பம், படிப்புலேயும் பதவியிலேயும் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருக்காங்க. அம்மா பாருங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவ கும்பிடுறோம், அவர் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, எப்படியும் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னேன். கல்யாணத்துக்குள்ள அது ரொம்ப காய்ச்சலோட லூஸ் மோஷனோட ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் விஷயம். திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ அன்னைக்கு சொன்னாங்க, நீங்கள் கர்த்தரை கும்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க வந்தது. எங்கள் அப்பா அம்மா கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் காலேஜ் படிக்கும்போதே நான் பைபிள் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு விசிறு வந்துருச்சு. ஆஹா, என் தேவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன மாதிரி அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க போல. அப்போ நம்மளை கர்த்தர் கைவிடலை அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீ உன்னோடைய தெய்வத்தை கும்பிடுக்கோ, நான் என்னோட தெய்வத்தை கும்பிட்டுக்கிறேன், ஒன்றும் எனக்கும் பிரச்சனை பண்ணாத, உன்னையும் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, இந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தயவுசெய்து எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் முட்டி என் கண்ணீர் என்னுடைய உபவாசம் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து வேலைக்கு போகிறது. ட்ரிங்க்ஸ் அடிப்பார், சிகரெட் அடிப்பார். அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் முன்னாடி வச்சுக்கிடுவேன், சிகரெட் பெட்டி முன்னாடி வச்சுருவேன், ரைட்டரும் வச்சுருவேன். அது எனக்கு தெரியாத செய்யக்கூடாதுன்னு தெரியாது. வச்சுட்டு ஜெபம் பண்ணி, யேசுப்பா இது உமக்கு சித்தமா, இது உமக்கு சித்தமா, சித்தமானா இது இருக்கட்டும், இல்லையா அது வெறுத்து போடுங்கப்பா, வெறுத்து அப்படியே சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு கர்த்தர் கிருபையினால கொடுத்தது உடன்பிறவா சகோதரர் மேனுவேல் பிரதர். அப்போ எனக்கு கர்த்தர் தான் தெரிஞ்சு கொடுத்தாங்க. அப்போ சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போனோம். போகவே மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தானே. அப்போ கர்த்தர் தெரியும், ஆனால் சபைக்கு போகணும்னு தெரியாது. அப்போது நாங்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகவே அவர் சொல்லிடுவாங்க, சும்மா இவங்ககிட்ட எல்லாம் நம்ம இது வச்சுக்கிட்டோம்னா தேயின்னு கூப்பிட்டுருவாங்க, நம்மளாம் வேண்டாம், அப்படிலாம் அவாய்ட் பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னேன். திரும்ப விடவே மாட்டார். சிஸ்டர் என்ன இன்னைக்கு ரெடியாக இருக்கு, கார் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. சிஸ்டர் பிள்ளைங்க பிரதர் எல்லாம் என்ன விட மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, ஒரே வாரம் இப்படி கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால அவர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அவருடைய அழைப்புனால அவர் முதற்கொண்டு கொண்டு வந்து என்னை அவர் எப்பவுமே சாட்சி சொல்லுவார். இங்கே மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் பெரிய சபை 2000 ஆத்மாக்கள் வருவாங்க. அந்த சபையிலையும் அந்த பாஸ்டர் ஹரிபிரகாஷ் பாஸ்டர் அங்கே போய் ஜான் கணேச பிரசாத் நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் அங்கேயும் இமானுவேல் பிரதர் தான் சொல்லுவாங்க. அங்கே எனக்கு ஒரு இமானுவேல் பிரதர் இருக்கிறாங்க, அவர் தான் என்னை நடத்தி கொண்டு போனாங்க. இன்னைக்கு நான் பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபையும் அவருடைய ஒரு பிரயாசத்தினால தான். எப்போவுமே அவர் நானாவது ஒரு நேரத்தில் மறந்துடுவேன், அவர் மறக்கவே இந்த நாள் தான் இந்த சாட்சி சொல்லும்போது அதெல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட என் தேவன். அப்போ நான் ஒரு சமயத்தில் நான் மாலதிக்கு ஃபோன் பண்ணும்போது, சிஸ்டர் என் ஹஸ்பண்டுக்கு சர்ச்சுக்கு எங்கேயும் போகலை சிஸ்டர், வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன், இல்லை சிஸ்டர் நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதுங்க, சும்மா இருங்க அப்படின்றாங்க. நான் அன்னைக்கு சிந்தின கண்ணீர் என் தேவ ராஜ்யத்துக்கு போய் எட்டுனது. ஒவ்வொரு நாளும் அந்த பிரதருக்காக நான் முட்டி போட்டு கண்ணீர் சிந்தினது தான் இன்னைக்கு உட்கார்ந்து வச்சிருக்கிறாங்க. என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஜீவனுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டாங்க. நான் ஒவ்வொரு நாள் அவர் கணக்கு புஸ்தகம் ஒன்று இருக்குது, ஜீவ புஸ்தகம், இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் சிந்தேன், ஏசப்பா பிரதர் வரணுமே. ஒருவேளை அவருடைய ஆயுதத்தினால்தான் ஃபேமிலி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்துடலாம், ஏதோ நமக்கு தெரியாது. அவர் ஆலோசனை கர்த்தர், செயலின் மகத்துவம் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் அவருக்காக நான் சிந்தி வெளியே சொல்ல யாருக்குமே தெரியாது, எனக்கும் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் நான் சிந்துவேன். அப்போ அவர் கணக்கு புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டாரு. அப்போ எந்த நேரத்தில் அவர் கூட்டு வந்து விடணுமோ அந்த நேரத்தில் கூட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு கூட என்ன சொன்னாங்க, பிரதர் இப்படி அன்னைக்கு வாங்க பிரதர் வாரம்னா பிரதர் சொன்னாங்க, சிஸ்டர் அடுத்த வெக்கேஷனில் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பிரதர் எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களை ஆண்டவருடைய ஆழத்தில் கொண்டு வந்து விட்டுட்டோம், கர்த்தர் உங்களை பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னேன். கர்த்தர் மகா பெரிய கிருபையிலவர், அழைத்தவர் உண்மையிலவராக இருக்கிறாங்க. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. லூக்கா 17:12-16. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது
10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போதில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கு முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். பாத்தீங்களா? சமாரியன். அவன் 10 பேருக்கு சுத்தமானார், கர்த்தர் சுத்தமாக்குனாரு. அதுல 9 பேருக்கு அந்த மாதிரி ஒரு நன்றி இல்லை. ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம் திரும்பி வந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு சுத்தமாக்குனீங்க, உங்களுக்கு நன்றி ஐயா. பாருங்க, ஒரு சின்ன ஒரு பெண்ணோ ஒரு பென்சிலை கொடுத்தாலும், ஒரு தகப்பனார் வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளவோ செய்யலாம். ஆனா மற்றவங்களுக்கு செய்யும்போது அவன் எவ்வளவோ அலட்சியமா நிறைய நம்ம கொடுக்குறோன்னு வைங்க. நம்ம மனுஷங்க தான், நம்ம ஒன்றும் தெய்வம் கிடையாது. நம்ம நிறைய கொடுத்துக்கிறோம் அவங்களுக்கு. திரும்பி ஒரு நன்றி கூட சொல்லாம போயினாங்கன்னு வைங்க, நமக்கு இவ்வளவு நம்ம செஞ்சோம், ஒரு நன்றி கூட சொல்லலை பாருங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு நம்ம நினைக்கிறது உண்டு. அதுபோல் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இவ்வளவும் நான் கொடுத்தேனே, உனக்கு ஜீவனை முதற்கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சு இவ்வளவும் நான் செஞ்சேனே, ஒரு நன்றி கூட சொல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 9 பேர் எங்க 10 பேருக்கு எல்லாம் நான் சொசமாக்குனேன், இல்லை 9 பேர் போயிட்டாங்க, இந்த ஒருத்தர் மாத்திரம் வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நன்றி சொல்றதுக்காக. இப்போ நம்ம எல்லாம் வந்திருக்கிற எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பார்ட்டிக்கோ நம்ம வரலை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நமக்காக செய்த எல்லா தியாகத்துக்காகவும் எல்லா ஒரு கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்லதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோமே தவிர வேற ஒன்றுக்கு இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அவர் என்ன சொல்றாங்க, நன்றியை தான் கேட்குறாங்க. முதட்டின் காலையில தான் அவர் எதிர்பார்க்கிறாங்களே தவிர நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்களோ சுகங்களோ பைசாக்களோ எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம கிட்ட இருக்கிற நன்றி விசுவாசம் இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8வது அதிகாரம் எடுத்துக்கோமா. 8வது அதிகாரம் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். நம்ம எல்லாம் அநேகரா இல்லை, சிலரா இங்க வந்திருக்கிறோம். கர்த்தர் அழைப்பு இல்லைன்னா நம்ம வரவே முடியாது. எத்தனையோ ஆத்துமாக்கள் அழைச்சிருக்கிறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவனே பாக்கியவன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் முந்தினோர்கள் பிந்தினோராயும் பிந்தினோர்கள் முந்தினோராயும் கர்த்தருடைய கிருபையினால அவர் அழைக்கப்பட்டால் அங்கே வரவே முடியாது. ஆரோனை போல ஒரு என்னை அழைக்காவிட்டால் அவர் வரவே முடியாது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நம்மளை அழைச்சிருக்கிறாங்க, அழைக்க போய் தான் நம்ம இந்த அளவுக்கு நிலைநிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய கிருபையை நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாகவும் கிருபை செய்திருக்கிறார். அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 45:9-12. மண்ணோடு கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவருடைய வழக்காடுகளுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவனுக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, அவனை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறாவது, வரும் காரியங்களை இடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்கிறார். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளில் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். பார்த்தீங்களா? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இப்படியா இருக்கிற நேரத்துல அவர் என்ன சொல்றன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமோ ஒரு சின்ன இழப்பு வந்தாலுமோ என்னத்தை கர்த்தர் செஞ்சுட்டாங்க. கர்த்தர் இல்லை நான் இனிமே கர்த்தர்கிட்ட போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். நான் முதல் நாள் அன்னைக்கு போன வருஷம்ல எங்க அக்கா பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணான். அப்போ அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ சொந்தத்திலேயே அவனுக்கு ஏதோ ஒரு செய்வினை செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 வருஷமா புள்ள படாத பாடுபட்டான். ஸ்கூலுக்கு போக மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். எல்லாம் தூக்கி அவனுக்கு ஒரு கோபம் வந்தா என்ன கையில இருக்குன்னே தெரியாது. டிவியா இருந்தாலும் மொபைலா இருந்தாலும் மொபைல் மாத்திரம் ஒரு 10 மொபைலாவது உடைச்சிருப்பான். ஒவ்வொரு மொபைலும் 10,000க்கு கீழே வாங்கவே மாட்டான். அப்படி எல்லாம் எப்படி 16, 18, 17 வயசுல அவனுக்கு அந்த மாதிரி தகப்பன் இல்லை அந்த பையனுக்கு. அப்போ அவங்க ஏதோ கொஞ்சம் சொத்து வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பொறாமையிலையோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க. அந்த பையன் படாத பாடுபட்டு என் சகோதரி சொன்னாங்க, எனக்கு எனக்குள்ள வேண்டாம்,
கர்த்தாவே நான் விதவையா இருக்கிறேன், என் பிள்ளைய நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இப்படிதான் ஒரு தாய் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா ஒரு குழந்தைய பார்த்து இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் தெய்வமே இதை எடுத்து, அவங்க அப்பா எப்படி ஆக்சிடென்ட்ல இருந்தாரோ அதே மாதிரி இந்த பையனை எடுத்துருங்க எசப்பா, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எப்போ பாருங்க அவன் சரியாகணும் அப்படின்னு இல்லை. அந்த அளவுக்கு புண்பட்டு போச்சு ஒரு தாய் உள்ளம். அப்படியா இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் வேலை ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, இப்படியா இந்த பிள்ளை செய்த இவனே சாகடிச்சு நானும் சேர்த்து போயிடுறேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க. அப்போ நம்ம ஆண்டவர், நான்கிட்ட சொன்னேன், இனி நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஆண்டவர் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். இப்படி ஒரு கஷ்டத்தை ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து எங்களை இவ்வளவு சத்துருக்கள் கண்கள், ஏன்னா எல்லா ஜனங்களுக்கு எங்க சொந்த பந்தங்கள் எல்லா கண்களுக்கு முன்பாக நாங்கள் கர்த்தர் தெய்வம் அவர் தான் நமக்கு நம்பி வந்தோமே, அவங்க கண்களுக்கு முன்பாக நாங்கள் இப்படி வெட்கப்பட்டு விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவ்வளவோ கஷ்டப்பட்டோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாங்கன்னா கிருபையால இரக்கத்தினால அப்படிலாம், அதான் ஆண்டவர் சொல்றாங்க என்ன பார்த்தீங்களா, ஒரு தகப்பனை நோக்கி நீ என்னை ஏன் ஜனிப்பித்தா அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஆண்டவர் எல்லாமே நன்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? உன்னோட அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் பிள்ளையை சிற்றியாத தகப்பன் பிள்ளையை சிற்றியாத தகப்பன் உண்டோன்னு சொல்றாங்க. எதுவும் இருந்தாலும் எல்லாம் ஒரு நன்மைக்காக தான் அப்படின்னு கர்த்தர்கிட்ட நம்ம விசுவாசிக்காம அவர் தூஷிக்கவும் அவரை நாமத்தை நம்ம வீணாக்கவும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையால அந்த பிள்ளைய எவ்வளவோ பிரயாசப்பட்டு அதுக்கப்புறம் அக்காங்க என்ன செஞ்சாங்கன்னா, இல்ல என் தேவன் எனக்கு ஜீவனுள்ள தேவன் என்னை அழைச்சாங்க, என் கணவர் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு போயிருக்கிறாங்க, இந்த பிள்ளை வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் இனி ஆண்டவரை கும்பிடுவேன்னு சொல்லி திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. போய் பாஸ்டர் வந்து அந்த பிள்ளையை ஜெயிப்பான். பாஸ்டர் வரக்கூடாது, அப்ப அவன் சொல்லுவான் பாஸ்டர் வரக்கூடாது, அந்த பாஸ்டர் என் தலையில கையெல்லாம் வைக்கக்கூடாது, வந்தானா அப்படி உன்னை வெளியே வரட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால அவரோட தயவு 2 வருஷம் படிக்கல, காலேஜுக்கு போகல, ஒன்றும் இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரே தகராறு சண்டை அப்படியா இருந்தா. இப்பொழுது என்ன கர்த்தருடைய கிருபையினால இப்போ காலேஜுக்கு 3 வருஷம் படிச்சா. அதுக்கப்புறம் காலேஜில் சேர்த்தாங்க, 3 வருஷம் படிச்சு இப்போ காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறான். இப்போ அவனுக்கு பிஇ படிக்க போகிறதுக்கு இப்போ அவனுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்து ஃப்ரீயாக படிக்க காலேஜில் இடம் கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்படியா அந்த இருந்த பிள்ளைய கர்த்தர் எவ்வளவாய் பாதுகாத்தாங்க. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவர் அழைத்த தேவன் உண்மையிலவராக இருக்கிறாங்க. ஒருவேளை கை விட்டது மாதிரி இருக்கலாம், ஆனால் விடவே மாட்டாங்க. நம்ம தான் அவரை விட்டுடுறோமே தவிர அவர் நம்மை விடவே மாட்டாங்க. அழைத்தவர் உண்மை இல்லவர், மனுஷன் அல்ல. மனுஷனை நம்பி நம்ம வரல, மனுஷன் நீக்கு நான் உனக்கு செய்யறேன் சொல்லுவான், ஆனா நாளை அவனை இருப்பானா இல்லை கொடுப்பானான்னு தெரியாது நமக்கு. மனுஷனை நம்பியே இல்லை. அதே போல நம்ம ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் நம்ம வாக்கு கொடுத்துட்டாருன்னா ஒரு நாள் வாக்கு மாற மாட்டாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனென்றால் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 4:6-8 வரைக்கும், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்துகிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. பிரியமானவர்களை பார்த்தீங்களா, நம்முடைய அன்பு ஒண்ணுமே இல்லை, அவர் நம்மேல் வைத்த அன்பு கிருபையினால நம்மளை ரட்சித்தாரு. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வயசானவர், ஒரு சின்ன கதை, ஒரு நிஜமா நடந்தது. ஒரு 72 வயசு முதியவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா வியாதினா
அப்புறம் என்னங்க பிரீத் வர முடியல. அப்படியா இருக்கும்போது அவங்க பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அந்த பெரியவர் பார்த்து 3 நாளில் ஆக்சிஜன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 3 நாள் ஆக்சிஜன் போட்டு அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்களா பில்லு. அந்த லிஸ்ட்டு பார்க்கும்போது அவர் அப்படியே அழுதுட்டாங்களா, ஓன்னு அழுதாங்களாம். எதுக்காக டாக்டர் சொன்னாங்களா, ஏன்யா என்னாச்சு, ஏன் இவ்வளோ அழுகுறீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 1 லட்சம் 2 லட்சம் குறைச்சிக்கலாம்ப்பா, என்ன செய்யணும், இப்படி அழாதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழாதுக்குப்பா, என்ன செய்யறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லைப்பா, நீங்கள் போட்ட பில்லுக்கே விட இந்த இன்னும் 2 லட்சம் கூடவே நான் தாரேன். ஆனால் 72 வயசு வரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு ஆக்சிஜனை கொடுத்து, இவ்வளோ ஒரு நோய் இல்லாமல் இலவசமாக எல்லாம் எனக்கு கொடுத்தாங்களே, ஒரு 3 நாளைக்கு இத்தனை லிஸ்ட்டு போட்டீங்களே, எனக்கு இவ்வளோ வாழ்நாள் எல்லாம் எனக்கு எவ்வளவு கிருபையாக என்னை காப்பாற்றினாங்க. அவருக்கு நான் என்னத்தை நன்றி சொல்லுவேன். ஒரு நாள் 2 நாளுக்கு இவ்வளோ லட்சம் ஆனதே, நம்ம இவ்வளோ நாள் பாருங்க, நம்ம இலவசமாக பார்க்குறோம். இதெல்லாம் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். பார்க்குறோம், நடக்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்யறோம். நல்ல ஒரு என்ன செய்யறது, ஒரு அவயவங்கள் அதன் வேலைகள் செய்யும். நம்ம நினைக்கிற ஒன்று இதை நினைச்சு பார்த்து துணியா நம்ம நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும். பார்த்துங்க, கண்ணு அதான் தன்னால் பார்க்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறது. நம்ம சாப்பாடு அள்ளி போடுறோம், ஆனால் அது அழகா சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே சாப்பாடு ஊற்றணும். ஆனால் அது டைஜஸ்ட் ஆகி அதோட காரியங்கள் செஞ்சு ஒரு நாள் டைஜஸ்ட் ஆகலைன்னு நம்ம என்ன இருக்க முடியுமா? ஒரு நாள் கண்ணு பார்க்கலன்னு நம்மளால இருக்க முடியுமா? ஒரு நாள் வலி கால் நடக்கலைன்னா ஐயோ எனக்கு போச்சே கால் போச்சே, எவ்வளவு கஷ்டப்படுறோம். இவ்வளோ சுகபத்திரமா இந்த நேரத்தில் நிறுத்தி எல்லா அவயவங்கள் தன் காரியங்களை செய்வது போலதான் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, சபையில இருக்கிறவங்களை அவயவங்கள் நான் தலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜோசுவா நீங்க கண்ணு, காது, காலு, கை, இந்த மாதிரிதான். கை வலிச்சதுன்னா கண்ணு தன்னால கண்ணீர் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை நான் கண்ணீர் சிந்தணும். அப்படிதான் கர்த்தர் சொல்றாங்க. அவர் தலையா இருக்கிறாங்க. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவர் இன்னொரு எப்படி எனக்கு கால் வலின்னா இதுக்கு என்ன ஆச்சு, இதை வாட்டி சந்தோஷமா இருக்கிறது, இது அழுகுது அப்படின்னு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஒரு என்ன ஒரு வயிறு வலின்னா அது அழுகுது, ஐயோ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாங்க, சபையில யாருக்கு ஒவ்வொருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் உதவி பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமி, அதான் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால பரலோக ஆசீர்வாதங்களை சம்பாதிங்கள் அப்படிங்கிறாங்க. பூமியில உனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ, ஏதோ ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, உனக்கு இல்லையா அதை கொடு. அவர் அண்டர்ஸ்டாண்ட் கிரியையும் விசுவாசம் 2 இருக்கணும். ஒரு ஆளுக்கு கிரியை இருக்குது, ஒரு ஆளுக்கு விசுவாசம் இருக்குது. அப்போ கிரியை செய்யற ஒருத்தர் விசுவாசிக்கிறான். ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லை, 2-3 நாள் சாப்பாடு இல்லை, ஒரு குளிரால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. நான் போய், அம்மா நீங்க கர்த்தரை ஏத்துக்கோங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை கும்பிடுங்க, நீங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயமும் தருவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். டானியல் பிரதர் போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்து, அவருக்கு துணிமணியை கொடுத்து, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு தொடர்ந்து 1 வாரம் கொடுக்குறாங்க வைங்க. அதுக்கப்புறம் நீங்க கர்த்தரை ஏத்துக்கோங்கம்மா, கர்த்தர் இப்படி ஜீவனுள்ள தேவன், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இந்த பூமியில நமக்காக அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லட்டும், ஏத்துக்குருவாங்க. நான் சொன்னது ஏத்துக்க மாட்டாங்க. ஏமா உன் ஆண்டவர் எனக்கு இன்னும் பசி தீப்பாங்களா, உன் ஆண்டவர் என்னவோ இன்னும் எனக்கு துணி கொடுப்பாங்களாம்மா, போமணி அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க, கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது. அன்னை தெரேசா ரோமன் கேத்தலிக் தான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபருக்கு போய், அம்மா ஐயா என்னுடைய ஒரு இல்லத்துக்கு, அனாதை இல்லத்துக்கு ஏதாவது நீங்கள் டொனேஷன் கொடுங்கப்பா, எங்கள் இல்லத்துக்கு ரொம்ப தேவைப்படுதுப்பா அப்படின்னு அன்னை தெரேசாவே போயிருக்காங்க. போய் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, ஏம்மா நாத்தம் பிடிச்சவன், ஒரு குஷ்டரோகிலெல்லாம் கழுவி சுத்திகரிச்சு எல்லாம் ஒரு அசிங்கம் பிடிச்சவன், நீ என்கிட்ட கேட்குறியா, சீ போ வெளியே போட்டு காரி துப்புனானா, முகத்திலேயே காரி துப்புனானா. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்களா, இந்த கையால் தொடச்சிட்டு இந்த கையால் கேட்டாங்களே, இந்த துப்புனது நான் எனக்கு ஏற்றுக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு அவர் மனம் மாறினாரா, ஏசப்பா இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு கிரியை செய்வாங்களா. அப்போ அவங்களும் அந்த குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டாங்களா. அப்போ அந்த தொழில் அதிபர் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு ஆசை, இல்லத்துக்கு என்னென்ன பற்றி எல்லாம் நான் செய்கிறேம்மா, இப்படி ஒரு பொறுமையோட உங்களுக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்களா.
இப்படிப்பட்ட தேவனத்தை நானும் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிட்டேன். அதான் சொல்கிறாங்க, கிரியை கேட்குறாங்க. அவர் கிரியையே கேட்குறாங்களே தவிர கிரியை விசுவாசிக்கணும். ஒரு சரீரம் வேணும், நமக்கு ஜீவனும் வேணும், ரெண்டு வேணும். அப்படி ரெண்டு இருந்தால் தான் ஒரு மனுஷன் உயிரோட வாழ முடியுமே தவிர வேற ஒன்றுமே இல்லை. விசுவாசம் மட்டும் இருந்துட்டு கிரியை இல்லாமல் ஒன்றும் முடியாது. அதே மாதிரி கிரியை மட்டும் செஞ்சுட்டு விசுவாசிக்காமல் இருக்க முடியாது. விசுவாசம் வேணும், கிரியை வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 16 எடுங்க. லூக்கா 16:20-30. லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகில் கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்தும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆக்க ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறட்டு தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னா, இந்த உலகத்துல சுகபோகமா வாழ்ந்தவங்கலாம் உயிரோட செத்தவங்கன்னு வேலையில போட்டிருக்கு. சுகபோகமானா அப்படி ஒரு சாப்பிட்றதும் உறங்குறதும் அவங்களுக்கு எல்லாமே சௌகரியமாக ஒரு ஒண்ணுமே கவலை இல்லாமல் சந்தோஷமா சௌகரியமா சாப்பிட்றவங்க வந்து உயிரோட செத்தவர்கள் இந்த பைபிள் போட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னா, அவ பாருங்க, ஐஸ்வர்யான் சாப்பிட்டு அந்த கீழே விழுந்து துணிக்கைகளை சாப்பிட கூட அவங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட லாசரு பரலோகத்துக்கு போகும்போது ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறாராம். இந்த ஐஸ்வர்யன் வந்து ஒரு எரிய அக்கினி கடல்ல இருக்கிறாராம். அப்போ அவர் சொன்னாங்க, அந்த ஐஸ்வர்யன் என்ன சொன்னாங்க, ஆஹா லாசர்வா அது, அப்பா நான் போட்டு சிந்தினோ தெரிஞ்ச சாப்பிட்டு நான் இருந்தா அவனுக்கு இப்படிப்பட்ட இது கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாங்களா, ஆனா நீ உலகத்திலேயே எல்லாம் அனுபவிச்சுட்டேன், இந்த உலகத்துல நீ எல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாம் அனுபவிச்சுட்டேன், ஆனா பரலோகத்துல உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவன் வந்து பூலோகத்துல எல்லா கஷ்டத்தையும் கவலைகளையும் நஷ்டத்தையும் எல்லாம் அனுபவிச்சிட்டான். ஆனா அவனுக்கு பரலோகத்துல ஆபிரகாமின் மடியில சந்தோஷமா இருக்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்ல, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்படுகிறது என்றார். பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்ப ஐஸ்வர்யன் சொல்றான், அப்பா இப்போ நான் வந்துட்டேன், நான் வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஐஸ்வர்யவான் ஒரு பாவப்பட்டவனுக்கு என்னென்ன கஷ்டம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என் தம்பியெல்லாம் அந்த உலகத்தில் ரொம்ப அதே மாதிரி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு யார் மூலமாவது நான் போய் சொல்லணுமே, நீங்கள் யாரையாவது அனுப்புங்களேன், லாசருவை திரும்ப போய் அவங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாங்களா, இல்லை, பரிசுத்தவான்களும் மோசே காலத்திலையும் பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் மரித்தவர்களிருந்து ஒருத்தர் எழும்பி போய் சொன்னாலோடையே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போய் தான் நம்ம ஆண்டவரை அனுப்பியிருக்கிறாங்க. தேவகுமாரனை இந்த பூமியில அனுப்பியிருக்கிறாங்கன்னா இப்படிப்பட்டவங்களுக்காக சுவிசேஷம் சொல்லவும், இப்படிப்பட்டவங்களுக்காக பாவங்களை எல்லாம் சுமந்துக்கிறவும், இப்படிப்பட்ட சாபங்களை எல்லாம் சுமந்துக்கிறதுக்காக தான் நம்ம தேவன் வந்தார். இப்படி பார்த்தீங்களா, அவர் அவ்வளோ ஐஸ்வர்யம் வந்து அக்கினி கடல்ல அப்படி தவிக்கிறார். ஐயோ, நான் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும், என் தம்பிகளுக்கு இந்த மாதிரி வரக்கூடாதே, யாராவது போய் சொல்ல மாட்டாங்களா, அவங்களாவது நல்லா இருக்கட்டும், அவங்களுக்காவது போய் சத்திய சுவிசேஷம் யாரையாவது மூலமாவது தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி லாசருவையாவது அனுப்புங்க, எனக்கு ஒரு தொழில் தண்ணீராவது எனக்கு கொடுங்க, நான் கொடுக்க முடியாது, நடுவில் வரும் இது இருக்குதே தவிர கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, யார் மூலமாவது அவங்களுக்கு சுவிசேஷம் போய் சேரணுமே அப்படிதான் கர்த்தர் சொல்றாங்க. இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது போய் சுவிசேஷம் சொல்லலாம், அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியவே முடியாது. அதுக்காக தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாங்க ஆண்டவர். ஏதோ நம்ம சுகபோக வேலை பார்க்கணும், நம்ம பொண்டாட்டிகளே நல்லா இருக்கணும், வீடு வாசல் வாங்கணும், அது வாங்கணும், அதுக்கு இல்லை. ஒருத்தர் போய் நீங்கள் சத்தியம் சொல்லலைன்னா அவங்களுக்கு யார் சொல்லுவாங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை எங்களை என்ன எதுக்காக அழைச்சாங்கன்னா, தெரியாதவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி. ஒரு லேபர்ஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரி போனீங்கன்னா சும்மா சத்தியத்தை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் போயா, என் பாடு கஷ்டம், இந்நேரம் காலையில் போயிட்டு இந்நேரம் வந்தேன், என்ன
அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு ஜூஸு, ஒரு துணிமணி கொடுத்துட்டு சத்தியத்தை சொல்லுங்க. அவன் கண்டிப்பாக ஒரு 10 நாளில் ஒரு நாளாவது ஒரு சிறு விசனமாக எடுத்துக்கிறான். அவன் என்ன சொல்றாங்க, இல்லை நீ சொல்லலையா, அவனுடைய ரத்தப்பழம் வாங்கிட்டு தான் கேட்பேங்கிறார் கர்த்தர். அவனுக்கு நீ சொல்லலைன்னா அவன் ஒன்றுமே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கிறான். ஆனால் கடைசி நியாய தீர்ப்பு நாளில், கர்த்தருடைய வருகையில், அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு இன்னும் கண்ணுக்கு முன்பாக அவனை பார்த்தே நீ சத்தியம் சொன்னையா, அவனுக்கு என்ன தேவை, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் செஞ்சாவது அவனுக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தா அந்த ஆத்மா வந்திருக்கிறமே, நீ சொல்லலைல்ல, நீ அவனுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு கர்த்தர் கணக்கு நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க. அந்த ரத்தப்பழி நம்மக்கிட்ட தான் வந்து அதான் ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, நீ இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தினால, இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினால பரலோக ஆசீர்வாதங்களை சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். லூக்கா 18:3-7. இந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்து, பின்பு அவள், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தேன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பார்த்தீங்களா, நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் உட்காந்து முட்டிட்டு இன்னைக்கு ஜெபிச்சதுனால என் கணவர் இன்னைக்கு வீட்டில் சபையில் வந்து உட்காந்துருக்க முடிஞ்சுது. என்னுடைய தேவன் மகா பெரிய தேவன். நான் எவ்வளவோ விக்கிரகங்களை கும்பிட்டேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு விரதம் இருந்து எத்தனையோ நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் ஒன்றுமே எனக்கு வேதனையும் ஒரு கஷ்டமே மிஞ்சினதே தவிர எனக்கு வேறு எதுவுமே மிஞ்சலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தரே மெய்யான தேவன்ட்டு வந்தேன். எனக்கு விடுதலையை கொடுத்தாரு, எனக்கு ஆசீர்வதிச்சாரு, எல்லா கிருபையினாலும் என்னை நிரப்பினாரு. இப்பொழுதும் என்னை நடத்துகிறாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் மரணம் பரியந்தம் என்னை கைவிடாமல் காத்துக்கிறது. எந்த ஒரு நஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்ட நேரத்திலும் நான் அவரை விட்டு விலகிடக்கூடாது. அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நான் விட்டு விலகி ஓடினாலும் அவர் என்னை விடாமல் இருக்கணும், அந்த ஒரு மாத்திரம் தாங்கப்பா அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 18:3 பாட்டு வச்சா